நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கண்டுபிடித்துள்ளனர். கேரளாவின் கோட்டயம் மற்றும் மலபார் பகுதியின் மன்னராக கடந்த 1753 ஆட்சி புரிந்தவர் பழசிராஜா. ஆங்கிலேய அரசின் வரி வசூலுக்கு எதிராக குரல் கொடுத்ததுடன் ஆங்கில அரசுக்கு எதிராக போராடினார். ஆங்கிலேய படைகள் இவரின் கோட்டயம் அரண்மனையை சுற்றி வளைத்த போது அங்கிருந்து வயநாடு மலைப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தார். 1799 வயநாடு பகுதிகளை தமது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து தனது வீரர்களுடன் வனங்களில் தங்கி போர் புரிய தொடங்கினார். மேலும் குறிச்சியா பழங்குடியின மக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரில் பங்கேற்க செய்தார். அப்போது குறும்பா பனியா பழங்குடியின மக்கள் ஆதரவு கொடுத்ததுடன் வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் தங்கும் இடங்களை தயார்படுத்தி கொடுத்தனர். குறும்பா பழங்குடியின மக்கள் வில், அம்பு போன்ற ஆயுதங்களை போரில் பயன்படுத்தினார்கள். மேலும் வயநாடு மற்றும் நீலகிரி மலைகளில் அதிக அளவில் தங்களுக்கான தளங்களை ஏற்படுத்தினார். அதில் பந்தலூர் அருகே கோட்டமலை மற்றும் நெலக்கோட்டை பகுதிகளில் குகைகள் அமைத்து அதில் தனது படைகளுடன் தங்கியிருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பழசிராஜா கொரில்லா போர் தொடுத்தார். பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் செயல்படும் வென்ட்வர்த் எஸ்டேட் தேயிலை தொழிற்சாலை அருகே சிறிய குழியாக காணப்பட்ட பகுதியை சீரமைத்து பார்த்ததுடன் வரலாற்று பதிவுகளை